எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கம்பு தோசை அப்புறம் நட்ஸ் போட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். எப்போவுமே நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளான்ஸ் பார்க்குறது என்னோடய வழக்கமாகவே வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு பூ பூத்தாலுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வேஸ்ட்டு செடியெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு அந்த வன்சொல் களிக்கட்டு வாய்மை எருவட்டி 7th ஸ்டாண்டர்ட் பாடலாம் ஞாபகம் வந்தது, முனைப்பாடையார். ஸோ அவரோட காலம் அதெல்லாம் வந்து நான் அப்படியே மைண்டில் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ சண்டேன்றதுனால இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரிவிஷன் தான் பண்ணணும். சாட்டர்டே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சண்டே வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுப்பேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் இயல் 1 and 2 தான் இன்றைக்கி ரிவிஷன் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக் பார்த்துட்டு தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 11th தமிழ் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து மறக்காது, அதுதான் முக்கியம். படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்குது, பட் அடுத்த நெக்ஸ்ட்டு இயல் போகும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு 2 இயல் வந்து மறக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட்டாக டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து மறக்காது. குரூப் 4 கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு எக்ஸாம் ஹாலில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே வந்து 20 கொஷின்ஸ் வந்து என்னால் சரியாக ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் ரிவிஷன் பண்ணாததுனால நான் என்ன நினச்சிட்டேன்னா, நம்ம தான் சிலபஸ் கவர் பண்ணலையே, இந்த வருஷம் எப்படி நம்மளுக்கு முடியும், நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இருந்த ஒரு 20 days டைம் வந்து நான் கிவ் அப் பண்ணிட்டேன், நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு நான் அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் எக்ஸாம் ஹாலில் நான் அங்கேயே ரியலைஸ் பண்ணேன். நம்ம ரிசல்ட் பாஸாக ஃபெயில் அது முக்கியம் இல்லை, நம்ம இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டை வந்து அங்கே கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சாலே போதும், அது நமக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணாதீங்க. தெரியாத கொஷின் கூட சீக்கிரம் ஆன்சர் பண்ணிடுவேன். ஆனால் நான் தெரிஞ்ச கொஷின் வந்தாலுமே அது ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருப்பேன். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இதுதான் நான் பண்ணேன். தெரியலன்னா ஒரு கொஷின் தெரியலன்னா அது வந்து ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம், நெக்ஸ்ட் கொஷினுக்கு மூவ் பண்ணிடலாம். தெரிஞ்ச கொஷின் வந்துச்சுன்னா அது கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த குரூப் 4 எழுதுனால இந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஒரு மிஸ்டேக் பண்ணால் தான் கற்றுக்க முடியுதில்ல. ஓகே, லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து பிரியாணியும் 65 கடையில் வாங்கினோம். அம்மா வந்து ஏர்லி மார்னிங்கே ஒரு ஃபங்க்ஷன்னால சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. நான் சாப்பாடு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. 65 வந்து வெறும் எலும்பு தான் இருந்தது. ஆனால் யோசித்து பார்க்கும்போது இந்த சாப்பாடு கூட நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லைல்ல. ஸோ அதனால் நம்ம குறை சொல்லக்கூடாது. இந்த சாப்பாடுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு சாப்பிட்டு எப்படி முடிச்சிட்டோம். அப்புறம் 12th ஃபெயில் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படியே எங்கள் அப்பாவோட கதை மாதிரி இருக்கும். என்ன, எங்கள் அப்பா வந்து 12th பாஸு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, அது 12th ஃபெயில், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எங்கள் அப்பாவோட அப்பா அம்மாவுமே விவசாயிங்க தான், ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் எங்கள் அப்பாவும். எங்கள் அப்பாவோட தலைமுறையிலே அவர் குடும்பத்தில் எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு பட்டதாரி. அதனாலே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் படம் பார்க்குறது தப்பே இல்லை. நம்ம எப்போல்லாம் டவுனாக இருக்குமோ இந்த மாதிரி படம் இல்லை ஒரு குட்டி சீன்ஸ் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டடாக இருக்கும். என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.